டிசம்பர் 25. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. குழந்தை இயேசுவை வரவேற்றிடுங்கள். இன்றைய வேதாகம பகுதி லூக்கா 2:8-20 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். முக்கிய வசனம்: பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். லூக்கா 2:12. கர்ப்பிணி பெண்ணான எங்களின் அயலகத்தார் தனது முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்ற செய்திக்காக நாங்கள் நீண்ட காலம் காத்திருப்பது போல் உணர்ந்தேன். பெண் குழந்தை என்று அவர்களின் வீட்டிற்கு முன்னிருந்த புல்வெளியில் ஒரு அடையாளத்தை இறுதியாக வைத்தபோது அவர்கள் மகளின் பிறப்பை கொண்டாடினோம். மேலும் புல்வெளி காட்சியை பார்க்காத நண்பர்களுக்கு குறுஞ்செய்திகளை அனுப்பினோம். ஒரு குழந்தையின் வருகைக்காக பெரும் குதூகலம் காத்திருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பு யூதர்கள் ஏதோ சில மாதங்கள் மட்டும் காத்திருக்கவில்லை. தலைமுறை தலைமுறையாக இஸ்ரவேல் எதிர்பார்க்கும் மீட்பரான மேசியாவின் பிறப்புக்காக ஏங்கினார்கள். ஆண்டுகள் கடந்து செல்ல உண்மையுள்ள யூதர்கள் தங்கள் வாழ்நாளில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமோவென்று சந்தேகித்திருக்கலாம் என்று நான் கற்பனை செய்கிறேன். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட செய்தி வானத்தில் தோன்றியது. அப்போது ஒரு தூதன் பெத்லகேமில் மேய்ப்பர்களுக்கு தோன்றி இறுதியாக மேசியா பிறந்தார் என்று அறிவித்தான். அவன் அவர்களிடம், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்த பிறகு அவர்கள் தேவனை புகழ்ந்து பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசுவின் பிறப்பை பற்றி பிறரிடம் சொல்ல வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பிள்ளை பிறந்ததை மேய்ப்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நாம் இன்னும் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். காரணம், அவரை விசுவாசிக்கிற எவருக்கும் இவ்வுலகின் மாறுபாட்டிலிருந்து அவரது ஜீவனானது மீட்பை வழங்குகிறது. நாம் சமாதானத்தை அறியவும் மகிழ்ச்சியை அனுபவிக்கவும் இனியும் காத்திருக்க வேண்டியது இல்லை. இதுவே அறிவிக்கையேற்ற நற்செய்தியாகும். செய்தியை கேட்ட மேய்ப்பர்கள் எவ்வாறு உணர்ந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள்? இயேசுவின் பிறப்பு பற்றிய நற்செய்தியை நீங்கள் எவ்வாறு பகிர்ந்து கொள்ளலாம்? இயேசுவே, உமது பிறப்புதான் நற்செய்தி என்பதை
அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய பிறப்பின் முக்கியத்துவம் பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவும். ஆமென்.